அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருண் பாண்டியன். நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் கிரிக்கெட் போட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 5 வருஷமாக நான் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், பெருசாக பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஒரு எய்ம் எனக்கு கேப்டனோட மேட்ச் வந்து பெருசாக ஒரு பேரில் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்ததுலேருந்து எனக்கு மனசுலேருந்து ரொம்ப ஒரு எய்ம் எனக்கு பிரம்மாண்டமான ஒரு போட்டி வந்து நடத்தணும் அப்படின்ட்டு யூடியூப்பில் வந்து பார்த்துருந்தேன். பதிலோட வீடியோலாம் பார்த்துட்டு அவர் கால் பண்ணி ஐடியா கேட்டிருந்தேன். அந்நியார் பார்க்கணும் ஐடியா கேட்கும்போது நாமக்கல் மாவட்ட செயலாளர் மூலிமா பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரை பார்த்தேங்க. பார்த்தோன்னே உடனே வந்து நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அந்நியார் மீட் பண்ணி வச்சார். திரு அம்மன் வெங்கடாசலம் அண்ணன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அந்நியாரும் உடனே பார்த்தோம். மேட்ச் எழுதுறதுக்கான அறிவிப்பு கேட்டேன். அந்நியர் வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. பிரபாரனை அனுப்பி சொல்லியிருக்காங்க. டிராஃபியோட மேட்ச்சுக்கு வந்து இன்வைட் பண்ணுறத அவரை பார்க்க வந்திருக்கிறேன். 25 கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு கேப்டன் ஆலயத்தில் வந்து அந்த டிராஃபி கேப்டன் வடிவத்திலே வந்து ஒரு டிராஃபி அரேஞ்ச் பண்ணுறோம். பிரம்மாண்டமான டிராஃபி அங்கே அறிமுகப்படுத்த போகிறோம். அதுக்காக பிரதரை வந்து பெருமாள் வந்து இன்வைட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்ஸ். நோட்டீஸ் கொடுக்குங்க. நம்ம அந்நியார்கிட்ட அனுமதி கேட்கறதா ரெடி பண்ண நோட்டீஸ் இது. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நோட்டீஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம். உலகம் எங்கும் இருக்காங்க, எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நாங்க இதுல நீங்க வைக்கக்கூடிய மேட்சுக்கு எல்லாருமே நாங்க கலந்துப்போம். சரிங்களா? எல்லாரும் வாங்க. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. கேப்டன் மூலியமா பண்ணும்போது எனக்கு பெருமையா இருக்குது. எனக்கு கண்டிப்பா யாருக்கு இல்லாத ஒரு ருசி எனக்கு கிடைக்குதுன்னா அது வந்து நான் கொடுத்துச்சிருக்கணும். முதல்ல பாருங்க, நம்மளுடைய கேப்டன் டிராஃபி தான் இது. வந்து அந்நியார்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டாரு. அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஹெல்பிங் சென்ஸ் மீடியா அப்ப யூடியூப் சேனல் வந்து கேப்டனுக்காக பண்ணிட்டு இருக்காரு பெருமாள் அவர்கள். என்னோட வாழ்த்துக்களுங்க. அது அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஒரு சின்ன சால்வ், ஒரு அன்பளிப்பு, சாக்லேட். தேங்க்யூ. எங்களுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி உங்களுடைய முயற்சி பண்ணி மாவட்ட செயலாளர்ல எப்படி பாத்தீங்க? எப்படி சொன்னோன்னா நான் உடனே வந்து இந்த நோட்டீஸ் ரெடி பண்ணது வந்து நாமக்கல் மாவட்ட செயலாளர் அண்ணன் அம்மன் வெங்கடாசலம் திரு மதிப்பு மரியாதை வச்சிருக்காரு மேல போன உடனே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் உடனே கொடுத்திருந்தாரு. சென்னை போயிட்டு அந்நியார் அன்னைக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. அன்னைக்கே கார்ல அண்ணன் கூட்டு போய் அங்கேயும் நம்மளுக்கு எல்லாம் சாப்பாடு கேள்வி எல்லாம் கவனிச்சு அங்க அந்நியார் மீட் பண்ணி நல்ல மரியாதை கொடுத்திருந்தாரு. நம்மளுக்கு அந்நியார் போன உடனே அவர் கிஃப்ட் பண்ணி இந்த போஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா கிஃப்ட் மாதிரி பண்ணி பேக் பண்ணி பிரிச்சு பார்த்தோம்னா, என்னப்பா கிரிக்கெட் போட்டி கேப்டனால இந்த அளவுக்கு பெருசா எப்படி ஒரு 10 லட்ச ரூபா எஸ்டிமேட் டோர்னமெண்ட் பெருசா யாருமே பண்ணல, எப்படி இந்த அளவுக்கு நீ வந்து எடுத்து பண்றப்பா அப்படின்னு சொன்னோன்னா, சப்போர்ட்லாம் கிடைக்குமான்னு கேட்டோம்னா, கேப்டன் அந்த ஒருத்தர் தான் அவருக்காக 8 கோடி பேர் தமிழ்நாட்டு இருக்காங்க. இதை விட என்ன வேணும் அப்படின்ட்டு ஒரு சொன்னோடனே கை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. நம்மளுக்கு சப்போர்ட்டிவா நல்லா பண்ணுப்பா, உனக்கு வந்து நான் சுற்றுப்பயணத்துல இருப்பேன், நானு மேட்சுக்கு வர முடிந்தால் வருவேன், வர முடியாத சூழ்நிலைக்கு பிரபார அண்ணனை வந்து தம்பி நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் போட்டி. அந்த இடத்துல கொடி ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல வந்து கிரவுண்ட் ஃபுல்லா ஒரு 20 ஏக்கர் இடத்த வந்து ஒரு அண்ணன் பெரியசாமி அப்படின்ட்டு மல்லூர் சேலத்துக்கார அண்ணன் வந்து நம்மளுக்கு வந்து விளையாடுறது அனுமதி கொடுத்திருக்காரு. அது முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். புரட்சிகள்லாம் மாண்புமிகு கேப்டன் கோப்பை டைட்டில் நம்மளுக்கு வந்து வித்தியாசமா பெருசா கேப்டனை வந்து முன்னிறுத்தி விஜயகாந்த் ஒரு சாதாரண மனிதன கிடையாது, அவர் மனித கடவுள், தெய்வ. நீங்க செய்யக்கூடிய செயல் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய கேப்டன் நேசிக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்நியார் வந்து நல்லபடியா இந்த மேட்ச் நல்லா எந்த தடங்கள் இல்லாம சப்போர்ட் பண்றேன்பா, உனக்கு கழக தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க, கேப்டனுக்கு நீ நல்லபடியா மேட்ச் நடத்தி முடி, நான் சுற்றுப்பயணத்துல இருப்பேன், நான் அரசியல் ரீதியா நான் முடிஞ்சா வந்தாலும் இல்லைன்னா வந்து அண்ணன் பிரபாரன் தம்பி நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது முதல்ல வாழ்த்து அந்நியார் தெரிவிச்சுக்கிறேன். நான் நம்பி இதுவரையும் சினிமாவில அரசியல் இறங்கணும் யாருமே தோத்தது கிடையாது. கண்டிப்பா வெற்றி தான் இருக்கும். சிறப்பான முறையில் நடைபெறும் எங்களாம் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு கேப்டன் ஆலயத்துல இந்த டோர்னமெண்ட் முதற்கட்டமா அந்த கேப்டன் கோப்பை டிராஃபி வந்து பிரம்மாண்டமான ஒரு கோப்பை வந்து அவர் ஆலயத்துல அவர் சன்னதியில வந்து நாங்க வந்து திறப்புல பண்ண போறோம். அந்நியரும் சண்முகண்ண பாண்டியும் விஜயபரன் அவங்க தலைமையிலேயே அவங்க கையாலேயே அந்த கப்பு வந்து திறக்கிற மாதிரி ஒரு ஐடியா கேட்டோம்னா அந்நியர் வந்து வந்துருப்பா, நீங்க வந்து பண்ணுப்பா, நல்லபடியா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமை. இதோட பெருமை உங்களுக்கு என்ன இருக்க போகுது? எல்லா புகழும் கேப்டன் இறைவனுக்கே சொல்லுவோம்ல, எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லா புகழும் இறைவனே கிடையாது, எல்லா புகழும் கேப்டனுக்கே. ஓகேங்களா? கேப்டன் வடிவிலே இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கோப்பை ரெடி பண்ணிட்டு வரோம். ஆர்டர் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு ஆர்டர் கேட்டிருக்கிறோம். பிரம்மாண்டமான கோப்பை பிரீமியமே இருக்கும். இந்தியாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலயும் இந்தியா லெவலில் வந்து ஒரு மேட்ச் வந்து ஒருத்தருக்காக வந்து பெருசா இந்த மாதிரி பண்றது யாரும் முன்னோர்ல, நான் எடுத்து பண்றேன். அதை பெருமைப்படுறேன். கேப்டனுக்காக முன் வந்து மேட்ச் நடத்துறதுனால ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சிறிய அன்பளிப்பு
உங்களுக்காக மேட்ச் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்னுடைய சிறிய அன்பளிப்பு. ரொம்ப நன்றிங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா நிர்வாகிகள், தொண்டர்கள், கேப்டன் நேசிக்கக்கூடியவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சிறப்பா நடத்தி முடியுங்க. ரொம்ப நன்றி. நாங்க மேட்ச் முடிகிற வரையும் நாங்க உங்களை வந்துட்டே தான் இருப்போம், பாத்துக்கிட்டே தான் இருப்போம். நான் இதெல்லாம் அமௌண்ட்லாம் எண்ணலாம் மாட்டேன். உங்களோட அன்பளிப்பு எனக்கு இப்போ பெருமையா இருக்குது. நீங்களே எவ்வளவு உதவி பண்றீங்க. இல்ல 5000 தான் இருக்கு. எனக்கு 5000 கொடுத்து நீங்க 5 வச்சு கொடுத்துறீங்க. அதுக்குள்ள எனக்கு நீங்க சிறப்பா நடத்தி முடியுங்க. மேட்ச் பாத்துக்கலாம். நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் கேப்டன் வாய்ஸ் பிஜே என்ற சேனல் பெங்களூர்ல இருக்காரு. நான் நைட்டே தகவல் கொடுத்துட்டேன். அவரும் வந்துட்டாரு. அவரால முடிஞ்ச அன்பளிப்பு உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். அருண் என் பேரு. என் பேர் பழனிங்க. கேப்டன் வாய்ஸ் பிஜே என்ற சேனல் நடத்தி கொண்டிருக்கிறேன். கேப்டன் வாய்ஸ் பிஜேங்களா? ஆமா, பிஜே சேனலுங்க. முழுக்க கேப்டனோட இதுதான், ஆதரவு தான். எனக்கு வந்து நீங்க கேப்டன் பேர்ல வந்து சேனல் இது கிரிக்கெட் போட்டி எடுத்தது வந்து எனக்கு பெருமையா இருக்கு. என்னோட சேனல் சார்பாகவும் நான் வந்து கேப்டனோட தொண்டர் வந்து ரசிகர் தொண்டன் பற்று அதிகம். அதனால உங்களுக்கு என்னோட முடிஞ்ச உதவி வந்து இந்த மேட்சுக்காக உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 10,000 ரூபா இருக்கு. ஓகே, மேட்ச் நடத்துங்க. மேட்ச் நடத்துங்க. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். ஒருத்தரையா இருப்போம். நான் தம்பி பெருமாள் எல்லாம் வந்து நீங்க கேப்டன் தொண்டர்கள், உயிரை ரசிக்கக்கூடிய நண்பர்கள், நிர்வாகிகள், உங்களால முடிஞ்ச உதவி அவருக்கு பண்ணுங்க. கேப்டன் ட்ரோஃபி வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையா வந்து நல்லா பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்மளோட சப்போர்ட் எல்லாம் கொடுப்போம், அவருக்கு ஆதரவா இருப்போம். மிக பிரம்மாண்ட முறையில் வந்து நடத்தணும் என்னோட ஆசை. பண்ணுங்க, நீங்க சப்போர்ட் ஆகிருங்க. பொதுமக்கள் கூட நீங்க சப்போர்ட் பண்ணலாம். கேப்டன் விரும்பக்கூடிய நண்பர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். தலைமையில இருந்து பிரபாரன் அண்ணா எடுத்து வர போறாப்புல பிரம்மாண்ட முறையில் வரும்போது பிரம்மாண்டமான நீங்க அவருக்கு என்னென்ன வரவேற்பு எப்படி எப்படிலாம் ரெடி பண்ணி அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அங்க ஆரம்பத்துல இருந்து கொடிக்கம்பம், பிளக்ஸ் பேனர், கிரவுண்ட்ல இருந்து முழுக்க கேப்டன் நம்ம கேப்டன் தலைவரோட பவுண்டரி லைன் ஃபுல்லா பிளக்ஸ் ஃபுல்லா ஒரு 50 பிளக்ஸ் ஒரு ஐடியா பண்றேன் நான். கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பண்ற மாதிரி பவுண்டரி லைன் ஃபுல்லா கேப்டனோட இமேஜ் வச்சு ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி என்னால என்ன முடியுமோ உட்கார பாரு ஒரு ஸ்டேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்றேன். அன்னைக்கு வந்து பழைய செய் மூலம் கேப்டனுக்காக. அப்புறம் வந்து டான்ஸ் குரூப் கலைஞர்கள் அனுமதி கேட்டிருக்கான், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் பெருசா ஒன்னும் எல்லாம் சோர்ஸ் பண உதவி பெருசா கிடைக்குது இல்லையோ, நீ உங்களால முடிந்தது வந்து டான்ஸ் ஆடுறீங்க வரீங்க. எங்க என் சைடுல பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் மூலம், அப்புறம் நாதஸ்வர கச்சேரி மூலம் இதெல்லாம் வந்து கேப்டன் வந்து மக்களுக்கு உதவி பண்ணக்கூடியாரு. உதவிகள் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நீங்க முயற்சியை போயிடுங்க, எல்லாம் செய்வாங்க. சரிங்களா? கண்டிப்பா. கேப்டன் பேர்ல பண்றதால அது வந்து கேப்டன் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். கண்டிப்பா எங்களோட ஆசீர்வாதம் இருக்கும், தொண்டர்கள் ஆசீர்வாதம் இருக்கும். வாழ்த்துக்களுங்க. ஆமா, நன்றி. தேங்க்ஸ். தேமுதிக கட்சியோட பிரம்மாண்டமான கொடிக்கம்பமும் கேப்டனோட முகம் பதித்த அந்த பிளக்ஸ் பேனர், பிரபானது அந்நியாரது எல்லாத்தையுமே வந்து பிரம்மாண்டமா நம்ம கழக தொண்டர்கள், கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்தோட பேரு போட்டாவும் போடணும் ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்றது. அது வந்து கிரிக்கெட் போட்டி மட்டும் கிடையாது. ஒரு கோயில் ஊர்ல ஒரு திருவிழா பண்ண போட்டிருக்கோம். கோயில்ல அந்த மாதிரி கும்பாசம் ஒரு திருவிழா தான் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு சிலை ஒண்ணு கேப்டன் முகம் பதித்து சிலை ஒண்ணு திறப்புலா பண்ற மாதிரி அது ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் நானு. சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா மெட்டல் இரும்பு மெட்டல்லே வந்து லோகோலயே வந்து கேப்டனோட முகம் கேப்டன் கோப்பை அப்படின்னு போட்டு வரும். கலந்தர் எல்லாத்துக்குமே வந்து மெடல். ஒரு டிராஃபி தோக்கிற டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் கலந்துகிட்டு தோக்கிற டீமுக்கு ஒரு டிராஃபியும் 15 மெடலும் தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும்னு ஆசை. இந்த கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு எல்லாத்துக்கும் அழைப்பு வந்து நேரில் முடிஞ்ச அளவுக்கு போய் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணி எல்லாத்தையும் அழைப்பு கொடுப்பேன். வர முடியாத சூழ்நிலையில நீங்க வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இவருக்கு வந்து நம்மளால முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணோம். நம்ம எல்லாமே நேர்ல முடிஞ்ச அளவு நேர்லயும் போயிட்டு எல்லாருமே பார்த்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய கேப்டன் இறங்கி இந்த அளவு பண்ணணும்னு அவர் விருப்பப்பட்டதுக்கு நம்மளாம் செய்யக்கூடிய பரிகாரம் தான் இதெல்லாம். எல்லாருமே முடிஞ்சதை அவருக்கு அன்பளிப்பா கொடுங்க. எல்லாருமே மேட்ச்ல கூடிய விரைவில் நடக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். திரும்பவும் கேப்டன் டிராபி ஆகஸ்ட் 25 அந்நியார் தலைமையில கேப்டனுடைய ஆலயத்துல அறிமுகப்படுத்தப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்களுக்கும் எங்களுடைய நன்றின்னா சிறப்பா நடத்தி முடியுங்க. நன்றி.